ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சர பக்கத்தில் இருக்க நடுபழனி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட பேர் என்னென்னா பாலதண்டாயுதபரணி திருக்கோவில். இந்த கோயிலை முத்துசுவாமி சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறவங்க. போகிற வழியிலலாம் வியூவெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லேஜ் சைடுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. சிட்டியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன் டைம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போகிற வழியெல்லாம் வியூ ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ கிளைமேட் வேறு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால ஈவினிங் டைம் தான் நாங்கள் போயிருந்தோம். போகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலுக்கு வர 1 hour ஆச்சு. அவ்வளோ ட்ராவலுக்கு அப்புறம் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் வரும்போது இந்த கோயிலில் யாருமே இல்லை. இந்த டைம் மேல்மருவத்தூர்லேருந்து நிறைய மாலை போட்டு வந்தவங்கலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அர்ச்சனைக்கு தேவையான தேங்காய், பழம், பத்தி எல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் சாமிக்கு தேவையாக கொஞ்சோண்டு பூவும் வாங்கிட்டோம். கடையெல்லாம் நிறைய இருந்துச்சு. டீ கடை போட்டிருந்தாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு, பானிபூரி கடை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். வளையல் கடைலாம் போட்டிருந்தாங்க இந்த டைமு. டாய்ஸ் கடை நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அர்ச்சனைக்கு தேவையான டிக்கெட்டு கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பே பண்ணி வாங்கிட்டு மேலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயில் கீழே ஸ்டார்டிங்லே ஆஞ்சநேயர் வச்சுருக்காங்க. ஒரு சைடு ஆஞ்சநேயர் இருக்கார், இன்னொரு சைடு இடும்பன் கோவில் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக அது ஒரு சிலை வச்சுருக்காங்க. இப்படி கீழே ஆஞ்சநேயருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழ் சன்னதியில் எல்லோரும் விளக்கு போட்டாங்க. நாங்களும் விளக்கு வச்சுருந்தோம். ஸோ விளக்கு ஏற்றிட்டு 2 விளக்கு ஏற்றினோம். 2 விளக்கு ஏற்றிட்டு படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலில் மொத்தம் 120 படிக்கட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படி ஏறும்போதே ஒரு சின்னதாக ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருக்குது. அதில் சிவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஆனால் அதில் தண்ணி தான் இல்லை. ஸோ அப்படியே படியேற ஆரம்பிச்சிட்டோம். 2 பக்கமும் பார்க்கும்போது தெரியும், நம்ம ஃபுல்லாக காடு தான். மங்கிங்கஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வரும்போது பார்த்து வாங்க. நாங்கள் வச்சுருந்த அர்ச்சனையை தட்டை பிடுங்கிட்டு போயிட்டு, ஸோ நீங்கள் அர்ச்சனைக்கு எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா பார்த்து கொண்டுட்டு போங்க. வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக காடு தான். காட்டுக்குள்ளே ஏதோ கோயிலுக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் டைம் போகணும் அப்படிங்கிறதுனால கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கோயிலில் படிக்கட்டில் மட்டும்தான் ஏறி போகணும் அப்படிங்கிறது இல்லை, 2 வே இருக்குது. படிக்கட்லேயும் போகலாம், இன்னொன்று இந்த கார் மேலே வர மாதிரி பாதையும் வச்சுருக்காங்க. நல்லபடியாக படிக்கட்டு ஏறி மேல் சன்னதிக்கு வந்தாச்சு. இப்போ போய் முருகரை போய் பார்த்துட வேண்டியதான். கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் நார்மல் கூட்டம் தான் இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இங்கேயும் நிறைய மங்கி மேலே ரொம்ப மங்கி, நிறைய குட்டி குட்டி மங்கியாக நிறைய இருந்துச்சு. ஸோ போகிறவங்க பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்பலாம் அட்ராசிட்டி பண்ணல. ஸோ கையில் சாப்பாடு ஐட்டங்கள் எதுவும் இருந்தால் தான் பிடிங்கிட்டு ஓடிடுது. குட்டி குட்டியாக நிறைய இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்தது மங்கியெல்லாம். அப்புறம் சன்னதிக்குள்ளே ஃபோன் அலோட் கிடையாது. ஸோ அதனால் என்னால் சாமியை காட்ட முடியல. இந்த கோயிலில் இருக்க முருகர் மரகதத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே ஒரே ஒரு சாமி தான், முருகர் மட்டும்தான் இருந்துச்சு. வேறு சிவன் அந்த மாதிரி எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லை. அப்புறம் உள்ள சாமியை பார்த்துட்டு வெளிப்பிரகாரத்தை ஒரு ரவுண்டு சுற்றலான்ட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வியூவை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக மரங்க தான். பனி மூட்டம் நிறைய இருந்ததுனால ஃபுல்லாக கிளாரிட்டியாக ஒழுங்காக தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த ஓரமாக வந்தோம்னா இங்கே தொட்டில் கட்டுற மரம்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் தொட்டில் கட்டியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட் டைம் வரும்போது நாங்களுமே பேபி இல்லாமல் தான் வந்திருந்தோம். இந்த டைம் பேபியோடு போயிருந்தோம். அதுவே
அதுவே மன நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கோயிலை கட்டினது வந்து முத்துசுவாமி சித்தர் அப்படிங்கிறவர் தான். அவருக்காக இந்த கோயிலில் வந்து ஜீவசமாதி ஒன்று வச்சுருக்காங்க. அதையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உள்ளே வந்து அவரோட ஃபோட்டோ வச்சு வழிபடுறாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு எல்லோரும் கொஞ்ச நேரம் அவர் முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஸோ நாங்களும் உள்ளே போய்ட்டு கொஞ்ச நேரம் அவர் முன்னாடி உட்காந்துட்டு வெளியே வந்துட்டோம். கோயில் மேல் பிரகாரத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இப்போது கீழே இறங்க போகிறோம். காரை மேலே வர சொல்லிட்டு நாங்கள் கார்லேயே கீழே இறங்கிட்டோம். அப்புறம் இந்த கோயிலோட அவுட் சைடில் வந்து ஒரு முருகர் சிலை வச்சுருக்காங்க. மலேசியாவில் இருக்க முருகர் மாதிரி இந்த சிலையும் பார்க்க அப்படி இருக்குது. இந்த சிலையோட உயரம் வந்து 45 அடின்னு சொல்கிறாங்க. மேலே சாமி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கீழே அந்த பெரிய முருகரையும் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த முருகர். ஸோ எல்லோருங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நாங்களும் ஃபோட்டோலாம் எங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து வியூவெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ முருகரையும் பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மனநிறைவாக கிளம்பிட்டோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டாட்டா, பாய் பாய்.